வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி மாசம் மார்க்கெட் ஒரு மாதிரி மேலேயும் கீழேயுமா போச்சு இல்லையா? அதிலும் அந்த கடைசி வாரம் ஒரே குழப்பம். வாங்க என்ன நடந்துச்சுன்னு சிம்பிளா தெளிவா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மார்க்கெட்டோட ஓவர்வியூ. அப்புறம் எல்லாரையும் குழப்பின அந்த வெள்ளிக்கிழமை சரிவுக்கு என்ன காரணம்னு டீப்பா பார்க்கலாம். எந்த செக்டார்ஸ் நல்லா பண்ணுச்சு, எது டல் அடிச்சதுன்னு ஒரு ரவுண்ட் அப். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான செக்டார்ல இருந்து சில ஸ்டாக்ஸ் அலச போறோம். கடைசியா இது எல்லாம் வச்சு உங்க போர்ட்ஃபோலியோவை எப்படி செக் பண்றதுன்னு சொல்றோம். சரி, வாங்க முதல்ல மார்க்கெட்டோட பெரிய சித்திரத்தை பார்த்துடலாம். பிப்ரவரி மாசம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி இருந்துச்சு? இங்க பாருங்க, நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே மாச சார்ட்ல ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படின்னா என்ன? மார்க்கெட்ல ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை, ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு. இது கவனிக்க வேண்டிய பாயிண்ட். சரி, இப்போ சில முக்கியமான நம்பர்ஸை பாருங்க. அடுத்த மாசத்துக்கு நிஃப்டிக்கு 24,300லேருந்து 24,600 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 57,600 ஒரு குரூஷியல் லெவல். இந்த நம்பர்ஸை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதான் நம்ம கதையோட மெயின் பார்ட்டுக்கு வரோம். மாச கடைசில அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் மார்க்கெட் தடால்னு விழுந்துச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா பாருங்க. எஃப்ஐஐஸ், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், கடைசி வாரத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. திங்கள், புதன் எல்லாம் வாங்கிட்டு இருந்தவங்க வியாழக்கிழமை விற்க ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை பெரிய அளவுல வித்திருக்காங்க. பாருங்க, நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப புரியுதா அந்த வெள்ளிக்கிழமை ஏன் மார்க்கெட் விழுந்துச்சுன்னு? சனிக்கிழமை தான் நியூஸ் வருது, இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்துச்சு, அதுல அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இருக்கலான்னு. சோ இந்த பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை எதிர்பார்த்து தான் வெள்ளிக்கிழமையே பெரிய ஆளுங்க எல்லாம் அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். முக்கியமான நியூஸ் எல்லாம் நமக்கு வீக்கெண்ட்ல தான் தெரியும். ஆனா ஸ்மார்ட் மணி, அதாவது பெரிய இன்வெஸ்டர்ஸ், வெள்ளிக்கிழமையே அதுக்கேத்த மாதிரி அவங்களோட பொசிஷன்ஸை மாத்திடுவாங்க. மார்க்கெட் எப்பவுமே ஒரு படி முன்னாடி தான் இருக்கும். சரி, அந்த வெள்ளிக்கிழமை மர்மம் இப்போ தீர்ந்துருச்சு. இப்போ பிப்ரவரி மாசம் முழுக்க எந்தெந்த துறைகள் ஹீரோவா இருந்துச்சு, எது ஜீரோவா போச்சுன்னு பார்க்கலாமா? முதல்ல வின்னர்ஸ், எனர்ஜி, பிஎஸ்யூ பேங்க்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், இதெல்லாம் தான் பிப்ரவரியோட ஸ்டார்ஸ். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம், பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ், குறிப்பா பிஎஸ்யூ பேங்க்ஸ் தொடர்ந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து கொஞ்சம் டல் அடிச்ச செக்டார்ஸ், ஐடி, டெலிகாம், எஃப்எம்சிஜி, இந்த செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. இதுக்கு காரணம் குளோபல் லெவல்ல இருக்கிற சில கவலைகள் தான். அதோட தாக்கம் இங்கேயும் தெரியுது. இப்போ இந்த டேட்டாவை பார்த்துட்டு நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற செக்டார்ஸ் லாங் டேர்ம்ல வளரக்கூடியதா, இல்ல போன மாசம் வந்த நியூஸை மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? யோசிங்க. ஓகே, செக்டார்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட கவனத்தை ஒரே ஒரு செக்டார் மேல திருப்பலாம். மாசாந்திர சார்ட்ல ஒரு பிரமாதமான பிரேக் அவுட் கொடுத்த கேபிள் கனெக்ஷனை பத்தி பார்க்கலாம். வாங்க. அதுல நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்றது ஆர்ஆர் கேபிள். ஆர்ஆர் கேபிள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசமா ஒரே இடத்துல சுத்திட்டு இருந்த ஸ்டாக் பிப்ரவரியில 1,516 ரூபாய் லெவல்ல ஒரு சூப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுவும் நல்ல வால்யூமோட. இதோட அடுத்த டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையான 1,800 ரூபாய் 1,900 ரேஞ்சா இருக்கலாம். அடுத்ததா இதே துறையோட இன்னொரு பெரிய பிளேயர் பாலிகேப். பாலிகேப் ஒரு தெளிவான அப் ட்ரெண்ட்ல இருக்கிற ஸ்டாக். பிப்ரவரியில மட்டும் கிட்டத்தட்ட 20% ஏறி ஒரு பவர்ஃபுல் கேண்டலை ஃபார்ம் பண்ணிருக்கு. பல மாச கன்சாலிடேஷனை உடைச்சி வெளியே வந்திருக்கு. கணக்கீட்டின்படி இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 10,600 ரூபாயில இருக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா வர்றது கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ். அடேங்கப்பா, ஒரே மாசத்துல 26% ராலி. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் அதோட போன ஹை 1,454 ரூபாயை தாண்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதோட அடுத்த கட்ட நகர்வு 7,500 வரைக்கும் கூட போகலான்னு கணிக்கப்படுது. அதே சமயம் 3,790 ரூபா ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல். சரி, திடீர்னு ஏன் இந்த கேபிள் செக்டார் மட்டும் இவ்ளோ வேகமா போகுது? காரணம் ரொம்ப சிம்பிள். நம்ம நாட்டுல நடக்கிற பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகள், டேட்டா சென்டர்கள், பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ் தான் அடிப்படை தேவை. சோ டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, மார்க்கெட், செக்டார், ஸ்டாக்ஸ்னு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ முக்கியமான கட்டம், இதெல்லாம் நாம எப்படி நம்ம முதலீட்டுல பயன்படுத்துறது? வாங்க பார்க்கலாம். உங்க மாதாந்திர போர்ட்ஃபோலியோ செக்கினுக்கு இதோ ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ். நம்பர் 1, உங்க போர்ட்ஃபோலியோல ஏதாவது ஒரு ஸ்டாக் இல்ல செக்டார் ரொம்ப பெரிய வெயிட்டேஜ் எடுத்துருச்சான்னு பாருங்க. நம்பர் 2, உங்க ரிஸ்க் லெவலுக்கு ஏத்த மாதிரி ஈக்விட்டி, டெட் பேலன்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. நம்பர் 3, ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது நீங்க என்ன காரணம் நினைச்சீங்களோ அந்த காரணம் இன்னமும் உண்மையா இருக்கான்னு யோசிச்சு பாருங்க.
ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாசம் ரிவ்யூ பண்றதுன்னா உடனே வாங்கி வைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு டிசிப்ளின். மார்க்கெட்டை ஒரு கட்டமைப்போட பார்க்கறதுக்கு தான். இது ஒரு பை செல் கால் லிஸ்ட் கிடையாது. சரி, இந்த மாசம் நாம பேசுனதெல்லாம் வச்சு உங்க போர்ட்ஃபோலியோவை நீங்க ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒரே ஒரு ஆக்ஷன் என்ன? அத பத்தி யோசிங்க. அடுத்த மாசம் புது அப்டேட்ஸோட சந்திப்போம்.